மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் உத்தரவிற்கிணங்க தமிழக அரசின் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மணிக்கணனி வழங்கும் விழா கிருஷ்ணராயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு 193 மாணவ மாணவியர்களுக்கு மணிக்கணனியை வழங்கினார். விழாவில் கட்சி நிர்வாகிகள், அரசு துறை அலுவலர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு நம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முன்னாடி போட்டு வாழ்ந்துவிட்டோம். இன்று நம்முடைய பள்ளியிலே விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா. ஏதோ இது சாதாரணமான விழாவாக நம் நினைக்க முடியாது. ஏன்னு சொன்னால் விலையில்லா மடிக்கணினி என்று சொன்னால் 25,000, 30,000, 35,000 இதை வாங்குவதற்கு வாங்கி நமக்கு இந்த மடிக்கணினியை நமக்கு தருவதற்கு நம்ம இடத்தில் நம்ம குடும்பத்தாரிடம் போதிய வசதி நிச்சயமாக இருக்காது. ஏன்னு சொன்னால் நாம் ஏழை எளிய விவசாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உழைப்பாளருடைய வீட்டு பிள்ளைகள், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் வசதி படைத்தவர் வீட்டில் விலையில்லா மடிக்கணினி வாங்கி கொடுப்பார்கள். நம்மை போன்ற ஏழை எளியோர் வீட்டில் இந்த விலையில்லா மடிக்கணினியை வாங்கி கொடுக்க முடியாது. ஆக வசதி படைத்தவர்களுக்கு ஒரு கல்வி, வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு கல்வி இருக்கிறார். கல்வி கற்கும் போதே இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எத்தனை விஷயங்கள் தெரிகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வி கற்கும் போதே பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மடிக்கணினி இருக்குன்னு சொன்னாக்க இன்னைக்கு எந்த மூல முடுக்கு இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவில் என்ன நடக்குங்கிற விஷயத்தை தட்டி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஆக கல்வி கற்கும் போதே அந்த விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்வர் இன்றைக்கு இந்த மடிக்கணினி உங்களுடைய மடியில வைத்து அழகு பார்க்கிறாங்க. எவ்வளவு உன்னதமான திட்டம் பாருங்க. அதே மாதிரி அவங்க அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறது மாணவ செல்வங்கள் உங்க மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா ஒரு நாடு முன்னேற வேண்டும். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னா என்ன பண்றது? வீடு முன்னேற வேண்டும், குடும்பம் முன்னேற வேண்டும். அப்ப இதுக்காக யார் பொறுப்பு? இல்லாமைக்கும் கல்லாமைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இல்லாமை ஏன் வருகிறது? கல்லாமையினால் தான் வருகிறது. ஆக இல்லாமையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கல்லாமையை ஒழிக்க வேண்டும். அப்பொழுது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வி கற்காதவர்களே இல்லை, இந்த தமிழகத்தில் கல்வி கற்காதவர்களே இல்லை என்ற ஒரு செயல்பாடை, ஒரு எண்ணத்தை, ஒரு இருப்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு பள்ளி கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தா சாதாரண வீட்டு பிள்ளைகள்லாம் இன்னைக்கு அவங்க பெற்றவர்கள் பள்ளிக்கு அனுப்பினால் போதும், பிள்ளைகளே பள்ளிக்கு அனுப்பினால் போதும். அத்தனை உபகரணங்களும், விலையில்லாத பாடநூல், விலையில்லாத யூனிஃபார்ம், பஸ் பாஸ் விலை இல்லாமல், மிதிவண்டி விலை இல்லாமல், இப்படி எத்தனையோ திட்டங்களை புரட்சித் தலைவர் அம்மாவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள். இந்த மடிக்கணியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வாழ்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று அவருடைய கனவை நீங்கள் நினைவாக்க வேண்டும், உறுதியாக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். என்று சொன்னால் இன்றைக்கு விலையில்லா மடிக்கணினி வாங்கக்கூடியவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களை பார்த்தீங்கன்னாக்கா மாணவர் மாணவியாக எனக்கு இல்லை, பல துறைகளில் டாக்டராக, விஞ்ஞானியாக, ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, பெரிய இன்ஜினியராக, இப்படி பல சாதனையாளர்களாகத்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியுறீங்க. நிச்சயமா உங்களால் முடியும். அந்த நம்பிக்கையை முதல்வர் அம்மா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை விளையாட்டாக நான் சொல்லவில்லை. நான் உங்க பேர் நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய எண்ணத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் நினைச்சா எதையும் சாதிக்கலாம். உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய எண்ணத்தை, கனவை நீங்கள் எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி விடுவது. நன்றி, வணக்கம்.